எல்லா விதமான கவலைகளில் இருந்தும் மகிழ்ச்சியான நிலைக்குள் கொண்டு வருகிற ஆண்டவரிடத்திலே இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பாராக. ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவாராக. உங்கள் துன்பத்துக்கு பதிலாக சமாதானத்தை கொடுப்பாராக. உங்கள் நோய்களிலிருந்து உங்களை குணமாக்கி உங்களுக்கு நல்வாழ்வு அருளுவாராக. உங்களுடைய எல்லைகளில் சமாதானத்தை தருவாராக. உங்கள் இல்லத்துக்குள் விடுதலையை கொண்டு வருவாராக. வெற்றியை கொண்டு வருவாராக. So tonight I'm going to talk about you can live a life of health and wealth. இன்றிரவு நான் உங்களோடு பேச போவது என்னவென்றால், நீங்கள் ஆரோக்கியமான செல்வந்தமான ஒரு வாழ்வை வாழ முடியும். சரியோ? ஸோ இப்படிப்பட்ட போதனைகளை நாங்கள் சில நேரத்திலே எங்களுடைய சண்டே மாஸில் நாங்கள் கேட்க மாட்டோம். என்றால் சண்டே மாஸ் அதுக்கென்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற ஒரு வழிபாடு. ஸோ அதிலே சில முக்கியமான விடயங்களை பார்ப்போம். ஆனால் வாழ்க்கையோடு பல சம்பந்தமான சில விடயங்கள் எல்லாம் இந்த கேத்தலிக் கேரிஸ்மேட்டிக் கத்தோலிக்க புதுவாழ்வு இது போன்ற சில வழிபாடுகளிலே நாங்கள் பலர் போதிப்பதை கேட்கலாம். அதே போல் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். லைஃப்பில் வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 உண்டு. அது வெல்த் அண்ட் ஹெல்த், ஆரோக்கியமும் அதே நேரத்தில் செல்வமும். செல்வம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. சரியோ? ஆரோக்கியம் இல்லாமலும் யாரும் வாழ முடியாது. செல்வம் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் உருவாகிறது. செல்வம் இல்லாமல் போகும் பொழுது ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. செல்வத்தினால் ஆரோக்கியத்தை, மன சமாதானத்தை, தேவைகள் சந்திக்கும். ஸோ 2 மிக முக்கியமான ஒன்று லைஃப்பில். கடவுள் அந்த ரெண்டையும் வைத்து நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அந்த 2ஐயும் நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். சரியோ? ஆனால் எனக்கு தெரியும் நிறைய மக்கள் செல்வம் அப்படி செல்வந்தரா நாங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் உண்டு. சரியோ? அப்படி அல்ல. இப்போ இந்த சர்ச்சுக்கு நாங்கள் வாடகை கொடுக்காட்டி சர்ச்சில் வழிபாடு நடத்த முடியுமோ? இல்லை. இது இறை வழிபாடு தானே, அதனாலே சும்மா நடத்தலாம் தானே நினைக்க முடியுமோ? இல்லை. இந்த கரண்ட் பில்லெல்லாம் கவர்மெண்ட்டு கட்டி தான் ஆகணும். சரியோ? அதனால செல்வம் என்றது தேவை. செல்வம் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய கவலைகள், துன்பங்கள் வரும். ஆகவே இன்றைக்கு இந்த வழிபாட்டில் நாம் வந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு இந்த தலைப்பிலிருந்து ஆரம்பிக்கிறோம். சில நேரம் 2-3 தலைப்புகள் அதுக்கு போகலாம். இன்றைக்கு எல்லாம் சொல்லிட முடியாது. First you will blessed when you hear about the health and wealth. முதலாவது, நீங்கள் எப்பொழுது அதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்பர் 1. Then when you put that in the practice, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை எப்பொழுது உங்கள் பயிற்சியிலே கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுது you will experience that. அதை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறீர்கள். ஆகவே இதை நாம் கேட்கும் பொழுதே அது நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா வழிபாட்டுக்கு எங்கள் துன்பத்தை சொல்லி மன்றாடிட்டு போறதுக்கு மட்டும் நாம் வரவில்லை. நாம் வழிபாட்டுக்கு வருகிறோம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. நாம் இந்த உலகத்திலே இறைவனை நம்புகிறோம், இறைவனை நம்பினதினால் நாம் வாழ்கிறோம் என்று சான்று பகர்வதற்காக இங்கே நாம் வருகின்றோம். அதனாலே தயவு செய்து இந்த புதிய ஆண்டிலே இதை நீங்கள் கவனமாக கேட்கலாம். You can live a life of health and wealth. நீங்கள் ஆரோக்கியமான செல்வந்தமான வாழ்க்கையை வாழ முடியும். So let me begin with a simple question. Do you want to live a healthy and wealthy life? ஒரு சிறிய கேள்வியோடு நாம் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆரோக்கியமான மற்றும் செல்வந்தமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா? சரியோ? That's the important thing. விரும்புகிறோமா? அது மிக முக்கியம். Life is a matter of choices. எங்களுடைய வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் தெரிவிலே தான் அடங்கி இருக்கிறது. நாம் எதை தெரிகிறோமோ அதான் வாழ்க்கை. அதனால் நாம் தெரிவு செய்ய வேண்டும். நான் இவ்வாறு வாழ வேண்டும். நாம் தெரிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தெரிவு நமக்கு வாழ்வாக மாறும். நான் வேலை செய்ய வேண்டும் என்று தெரிந்தால் தான் நாம் வேலை செய்வோம். நாம் கூட்டத்துக்கு போக வேண்டும் என்று தெரிவு செய்தால் தான் நாம் கூட்டத்துக்கு வர முடியும். So life is a matter of choices. And every choice you make shape your future. அது மட்டுமல்லாமல் நீங்கள்
எதையெல்லாம் தெரிவு செய்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்றது. ஸோ அதுவும் மிக முக்கியமான ஒன்று. The choices we make every day determine the life we live. ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன தெரிவுகளை செய்கின்றோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்துகிறது அல்லது நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி விடுகின்றது. If you choose to pursue health and wealth, you can build the life you desire. நீங்கள் நான் நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நல்ல செல்வந்தனாக வாழ வேண்டும், செல்வத்தோடு நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் அதை தெரிவு செய்வீர்களாக இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்குவதை நீங்கள் காண முடியும். என்றால் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறோம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு செல்வம் தாரும், எங்களுக்கு வீடு வேண்டும், கடன் கட்ட வேண்டும், மோல்கேஜ் கட்ட வேண்டும். ஈஸி அந்த நீட்ஸ் எங்களுக்கு இருக்குது. அப்ப கடவுள் எங்களுக்கு தருவார், அதை நாம் நம்ப வேண்டும். நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் இதெல்லாம் பெற்று நான் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நாம் தெரிவு செய்யும் பொழுது மட்டும்தான் கடவுளால் நம்மை ஆசீர்வதிக்க கூடியதாக இருக்கிறது. And the second question, do you believe God can make your life healthy and wealthy? இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் கடவுள் உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் செல்வந்தமாகவும் மாற்ற முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதுவும் மிக முக்கியம். ஒன்று தெரிவு செய்ய வேண்டும், இரண்டாவது கடவுளால் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். சரியோ? இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. So I believe your answer is yes. ஆகவே நான் என்ன நம்புகிறேன் என்றால் உங்களுடைய பதில் ஆம் என்று ஆகும். சரியோ? இந்த நான் உங்களுக்கு பணம் தர முடியாது, கடவுள் தான் தர வேணும். அப்ப நீங்க கடவுளை தான் நம்பணும். நான் உங்களுக்கு போதிக்கலாம், அவ்வளவுதான். அப்ப நீங்களும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த ஆண்டிலே நான் கடனிலிருந்து வெளியே வர வேண்டும், இந்த ஆண்டிலே என் குடும்பத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்ய வேண்டும், ஆகவே நீர் என்னை நிறைவாக ஆசீர்வதியும். சரியோ? என்ன இப்ப 2 வேலையை பலர் செய்கிறோம். வீட்டிலே சும்மா இருக்காமல் வேலைக்கு போவது வெரி குட், அது எங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், வெரி நைஸ், அது வெரி குட். ஏன்னா நாங்கள் சும்மா இருந்தால் வருத்தங்கள் கூட வரலாம். ஆனால் 2 வேலை செய்தும் பத்தாமல் இருக்கிறதே, 3 வேலை செய்தும் பத்தாமல் இருக்கிறதே, அப்படி என்று இந்த இடத்துல யாராவது இருப்பீர்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு வேலையிலேயே என் குடும்பத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய ஊதியத்தை எனக்கு ஆசீர்வதியும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் கடவுளால் அதை செய்ய முடியும். என்றால் கடவுளுக்கு உங்களுடைய குடும்பம் முக்கியம். நீங்கள் வீட்டிலே குடும்பத்தோடு பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். கடவுள் விரும்புகிறார் அதை. பட் த சேம் டைம் கடவுளுக்கு விருப்பம் நீங்கள் பணி செய்ய வேண்டும். சரியோ? சுகமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கடவுளுக்கு விருப்பம். நாம் நம்மை வருத்த வேண்டும், நாம் நேரமே இல்லாமல் ஓடி திரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது கடவுளுடைய விருப்பம் அல்ல, இது நாம் தெரிவு செய்கிற விடயம். அதனாலே தயவு செய்து நீங்கள் அதை மனதில் வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். So I believe your answer is yes. How can God bless us to have wealth and health? ஆகவே நாங்கள் ஆரோக்கியத்துடனும் செல்வந்தமாகவும் இருக்க கடவுளால் எவ்வாறு எங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். So God can bless your life with wealth and health through the opportunity. That's the first. சரியோ? நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் கடவுள் எங்களுக்கு வாய்ப்புகளை கொண்டு வந்து தருவார். சரியோ? கடவுள் எங்களை எவ்வாறு ஆரோக்கியமாகவும் அதே நேரத்திலே செல்வந்தமாகவும் வாழ வைக்க முடிகிறது என்றால் சும்மா கோயிலில் வந்திருக்க கடவுள் ஒன்று வானம் திறந்து கொட்டிட மாட்டார். அப்படி யாரும் நம்பிடக்கூடாது. சரியோ? நீங்கள் இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகும் பொழுது கடவுள் அதற்கான வாசலை திறப்பார். உங்களுக்கு நிறைய ஊதியம் பெறக்கூடிய வேலைக்கான வழியை அவர் திறப்பார். உங்களுக்கு ஆரோக்கியம் நல்ல சரியான வைத்தியரிடத்திலே அவர் உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். உங்கள் மனதில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நபரிடத்திலே அவர் உங்களை அழைத்து கொண்டு போவார். சரியோ? அந்த opportunity God will bring to you. அப்ப அந்த கடவுள் அதை கொண்டு வரும் பொழுது அதன் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். And also wisdom and strength he provides. இரண்டாவது ஞானம் இறைவன் நமக்கு கொடுப்பார். சரியோ? அது மட்டுமல்லாமல் அதை செய்வதற்கான சக்தியை நமக்கு இறைவன் கொடுப்பார். இந்த ரெண்டும் நாம் சிறப்பாக வருவதற்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற விடயமாகும். பணத்தை அப்படி கொண்டு தர மாட்டார். சரியோ? நாம் இதை அந்த விஸ்டத்தை பெறும். ஞானம் என்பது அறிவை விட மேலான ஒன்று. அன்பானவர்களே, அறிவை கொண்டு நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஆனால் ஞானத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும். அறிவு படித்தவர்களுக்கு தான் இருக்கும், அறிவு தேடுகிறவர்களுக்கு வரும்.
ஞானம் அப்படி அல்ல. கடவுள் பயம் உள்ளவர்களுக்கும் ஞானம் பெறும். ஞானம் அறிவை விட மேலானது. சரியோ? அறிவு இதை எப்படி வேண்டலாம், இதை எப்படி வேண்டலாம், இதை வேண்டுவதற்கு எவ்வளவு பணம் வேண்டும், இதுதான் அறிவு தரும். ஞானம் அப்படி அல்ல. அது இல்லாமல் போனாலும் இதை எவ்வாறு நான் எனக்காக மாற்றலாம் என்ற ஞானம், அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற அந்த அறிவை ஞானம் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே ஞானம் மிக மிக அவசியம் அன்பானவர்களே. உங்கள் வேலை இடத்துல வெறும் அறிவை வைத்து மேலே வர முடியாது. விஸ்டம் வேணும். நீங்கள் கதைக்கும் பொழுது, ஒரு வேலையை செய்யும் பொழுது அதை பார்க்கும் பொழுது he is a right person அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் கதைப்பீர்கள், அதில் இறைவனுடைய ஞானம் இருக்கும், அவர்கள் பார்ப்பார்கள் he is an intelligent person அப்படி என்று. சரியோ? அதனாலே ஞானத்தை இறைவன் கொடுப்பார். அதுக்கு பின்பு அதை செய்வதற்கான பெலனை இறைவன் கொடுப்பார். மூன்றாவது சீக்கிங் டிவைன் டிரெக்ஷன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காட்டும் என்று நாம் அந்த வழியை தேடும் பொழுது அதன் வழியாக இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். The other one, trusting in God's guidance. The other one, dedicated effort in your work, the hard work. கடுமையாக வேலை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அதன் வழியாக இறைவன் எங்களுக்கு சுகத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிறவராக இருக்கின்றார். சரியோ? கடுமையாக வேலை செய்வதென்றால் லைக் ஒரு நோக்கத்தோடு வேலை செய்வது. சரி. அண்ட் ஆல்சோ ரிலையிங் ஆன் காட்ஸ் டிரெக்ஷன். கடவுளுடைய வழியிலேயே தங்கி இருப்பது அதுமே முக்கியமான ஒன்று. நிறைய படவே நாம் கடவுள் வழியை விட்டுட்டு போயிடுவோம். சரியோ? கடவுள் வார்த்தையை கேட்போம், ஜெபிப்போம், ஆனால் கடவுளுடைய வழியை விட்டு நாம் விரும்புவது போல அந்த பாதையில போக ஆரம்பித்து விடுவோம். மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ அது போல போக ஆரம்பித்து விடுவோம். அப்படி போகும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். கடவுள் எங்களுக்கு என்ன காட்டுகிறார், கடவுள் எங்களோடு என்ன பேசுகிறார், அதை இறுக்கமாக பிடித்து கொண்டு அதிலே தான் நாம் இருக்க வேண்டும். அதிலே நாம் நடக்கும் பொழுது இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். Success is not accident. It comes from hard work, learning, studying and sacrifice. சரியோ? அதாவது பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய வெற்றி என்பது தற்செயலா நமக்கு திடீரென வருகிறது ஒன்று அல்ல. நம்முடைய வெற்றி வாழ்க்கை என்பது நம்முடைய கடுமையான உழைப்பு, நாம் கற்றுக்கொள்ளுகிற விடயங்கள், நாம் எங்களை அர்ப்பணிக்கின்ற விடயங்கள். சரியோ? அதிலிருந்து தான் நம்மை கடவுள் வெற்றியாக மாற்ற முடியும். இல்லை என்றால் கடவுளால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ரம் லவ்விங் வாட் யூ டூ. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை விருப்பத்தோடு நாம் செய்ய வேண்டும். அதிலே தான் இறைவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நாம் எதையுமே விருப்பம் இல்லாமல் சலிப்போடு செய்வோமாக இருந்தால் அதில் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கடவுள் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரா, தயவு செய்து அதை விருப்பத்தோடு செய்யுங்கள். அதில் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். There are no secret to success. It is built through preparation, hard work and learning from failure. வெற்றி வாழ்க்கைக்கு பார்த்தீர்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு எதுக்குமே மறைவாக இருக்கிறது ஒன்றல்ல. முதலாவது நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவதன் மூலமாகவும் அதே நேரத்திலே நாம் லட்சியத்தோடு உழைப்பதன் வழியாகவும், மூன்றாவதுமே முக்கியம், நம்முடைய தோல்விகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மிக மிக அவசியம். கடவுள் எதையுமே நமக்கு சும்மா அனுமதிக்கிறதில்லை. ஒரு தோல்வி வருகிறது என்றால் அதில் இறைவன் நமக்கு ஒரு வெற்றியை வைத்திருப்பார். ஆகவே ஒவ்வொரு தோல்வியிலும் நாம் சில நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ரிமெம்பர், ட்ரீம்ஸ் ஒன்லி ஒர்க் இஃப் யூ டூ. நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற தரிசனங்கள், நம்முடைய கனவுகள் எப்பொழுது வாழ்க்கையிலே வருகிறது என்றால் நாம் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான். வெறும் கனவு கொண்டு மட்டும் இருக்கக்கூடாது. நாம் அதை செயல்படுத்துவதற்காக முன்வரும் பொழுது இறைவன் அங்கே ஆசீர்வதிக்கிறார். ஸோ கீப் புஷிங் ஃபார்வர்ட். அதனால் எப்பொழுதும் உங்களை முன்னோக்கி செல்வதற்காக நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருங்கள். God's blessings often comes through the strength to work. கடவுளுடைய ஆசீர்வாதம் பெரும்பாலும் வேலை செய்வதற்கான பலத்தின் மூலம் நமக்கு வருகிறது. இது எல்லா கிறிஸ்தவர்களாக நாம் எல்லாம் இதை கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய மக்கள் வெறும் சும்மா கோயிலுக்கு போய் வருவதோடு எல்லாம் நமக்கு நடக்கும்னு நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நாம் செய்ய வேண்டியதை மிக தெளிவாக சிறப்பாக கற்றுக்கொண்டு, ஒவ்வொரு அடியையும் நாம் கற்றுக்கொண்டு மிக ஞானத்தோடு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் கடவுளால் நம்மை ஆசீர்வதிக்க முடிகிறது. சரியோ? So one powerful biblical story is that of Job. பரிசுத்த வேதாகமத்திலே ஜோபு என்கிற ஒருவருடைய வாழ்க்கை நாம் எல்லாருக்கும் தெரியும்.
Job was a man, a great wealth, health and a family person. சரியோ, ஜோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் குடும்பத்திலே மிக சிறப்பாக இருந்தார், அதே நேரத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தார், நல்ல செல்வந்தனாக இருந்தார் என்று ஜோபுவினுடைய நூலிலே நாம் வாசிக்கின்றோம். பட் he faced huge trials, losing everything he had. ஆனால் அவர் பெரிய ஒரு சோதனையை சந்தித்தார், அதாவது அவரிடத்திலிருந்து அத்தனையுமே அவர் இழந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். Despite these losses, Job remained faithful and trust in God. இந்த இழப்புகள் மத்தியிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜோபு இறைவனில் நம்பிக்கை உள்ளவராகவும் இறைவனுக்கு உண்மை உள்ளவராகவும் இருந்தார் என்று நாம் அதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். In the end, God restored his fortune. அந்த அவருடைய அதிகாரம் முடியும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஜோபு எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் மீண்டும் கடவுள் அவருக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸோ இப்போ நாங்கள் அந்த பாயிண்ட் கிட்ட வருகிறோம். அதாவது கடவுளால் ஜோபுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்ததா? ஆம், கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஜோபு எல்லாவற்றையும் இழந்தார், ஆனாலும் திருப்பி கடவுளால் அவருக்கு பன்மடங்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கடவுளால் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். நானும் நீங்களும் கடவுளை நம்பும் பொழுது ஜோபை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்றால் எங்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க முடியும். ஜோபை கடவுள் குணமாக்குவார் என்றால் எங்களையும் குணமாக்க முடியும். தெரியும். அதனாலே ஜோபு எதெல்லாம் இழந்தாரோ மீண்டும் கடவுள் அவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். So and also Job had a long healthy life. தெரியும். அதுக்கு பின்பு பார்த்தால் ஜோப் 42:10, ஜோப் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தால் கடவுள் அவரை ஆசீர்வதித்த பின்பு அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார் அப்படி என்று நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. So this story shows us that God can bless us abundantly in every way. அதனால இந்த கதை நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இறைவன் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் சரியோ, ஜோபுனுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தாரா? ஆம். உடல்நிலையை ஆசீர்வதித்தாரா? ஆம். பிரிந்து போன மனைவியை கொண்டு வந்தாரா? ஆம், கொண்டு வந்தார். சரியோ, ஊர் உலகம் அவருடைய சமுதாயம் எல்லாம் அவரை வருத்தது, அந்த சமூகம் எல்லாம் திருப்பி அவரிடத்திலே வந்ததா? ஆம், வந்தது. ஆடு மாடுகள் எல்லாம் திருப்பி வருது. பிள்ளைகள் இறந்து போனார்கள், மீண்டும் அதைவிட வடிவான பிள்ளைகளை இறைவன் கொடுத்தாராம். அதனாலே பரிசுத்த வேதாகமம் இறைவனால் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்வு தருகிற வார்த்தை. அப்ப இதை எல்லாமே ஜோபுவினுடைய எல்லா பகுதிகளும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் இறைவனால் ஆசீர்வதிக்க முடியும் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். So especially when we remain faithful through life challenges, நம்முடைய வாழ்க்கையில சில சவால்கள் வரும் பொழுது அந்த நேரத்தில் தான் நாம் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோபு பல துன்பங்கள் வந்த பொழுதும் அவர் சொல்லுவார், கடவுள் எல்லாம் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லுவார். அவருடைய வாயினால் பாவம் செய்யவில்லை என்று திருமறையில் நாம் வாசிப்போம். அத்தனை துன்பத்தின் மத்தியிலும் ஜோபு உண்மையா இருந்தார், கடவுள் மத்தியிலே உறுதியாக இருந்தார். So the other one, you are free to make any choices. So அதனால நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம், நீங்கள் எந்த தெரிவும் செய்ய சுதந்திரம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் எதையும் தெரிவு செய்யலாம், நல்லதையும் தெரிவு செய்யலாம், தீமையாயும் தெரிவு செய்யலாம். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம். அது உங்களுடைய வாழ்க்கை, அது என்னுடைய வாழ்க்கை. But you are not free from the consequences of your choices. ஆனால் நீங்கள் என்ன தெரிவு செய்கிறீர்களோ அதிலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நல்லதை தெரிவு செய்தால் நல்லது நமக்கு கிடைக்கும், தீமையானதை தெரிவு செய்தால் தீமை தான் நமக்கு கிடைக்கும். தெரிவு செய்வது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ஆனால் நாம் என்ன தெரிவு செய்கிறோம் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. So I bring you good news today. You can be a blessing to yourself and others. அதனால இன்று நான் உங்களுக்கு கொண்டு வருகிற நற்செய்தி என்னவென்றால், நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். God can lift you up to be on top, not on the bottom. கடவுள் உங்களை கீழே வைத்திருக்காமல் மேலே கொண்டு வர முடியுமா? ஆம், கொண்டு வர முடியும். In Deuteronomy chapter 28 verse 11 says, அதாவது இணைச்சட்டம் 28:11 இறைவார்த்தை சொல்லுகிறது, God promises the Lord will grant you abundant prosperity. நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார் அப்படி என்று இணைச்சட்டம் 28:11 சொல்கிறது. அதாவது நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதிப்பார் என்று.
தெரியும். அப்ப கடவுள் சகல நலங்களால் நாங்கள் நிறைவுறும்படி செய்கிறவராக இருக்கிறார். மீண்டும் தடவை கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ. 20 years ago I left my job to serve in God's ministry. 20 ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் ஆண்டவருடைய வேலைக்காக வந்தேன். I started no income, but God never forsook my family and the ministry. அந்த வேலையை விட்டு வரும் பொழுது பார்த்துக்கொண்டால் 0 இன்கம், ஒரு இன்கமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என் குடும்பத்தையோ இந்த இறை பணியையோ கைவிடவில்லை. பட் எல்லாருக்கும் தெரியும் ஒரு 1 hour வேலை செய்யாமல் இந்த நாட்டில் வாழ முடியுமா? இல்லை. 1 day வேலைக்கு போயிலன்னா அதுவே எங்களுக்கு கஷ்டமாயிருது. பட் ஐ ஆம் விட்னஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சியாக நின்று போதிக்கிறேன். சும்மா ஏதோ ஒன்று போதிக்கவில்லை. அதனால் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு வேலை இல்லாமல் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்று. உங்களுக்கு ஏதோ பலகீனமாக இருக்கா, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. ஒன்லி திங், நாங்கள் கடவுளை நம்பினால் போதும், அவருடைய பாதையிலே இறுக்கமாக உண்மையாக இருந்தால் போதும், கடவுள் எங்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஸோ 20 yearsக்கு மேலாகிறது. கடவுள் கைவிடவில்லை. இந்த மினிஸ்ட்ரியை கைவிட்டாரா? இல்லை. இருந்ததை விட நல்ல சிறப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தருவதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Anyway, so over the year he has blessed us abundantly. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடவுள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுத்து வழி நடத்தி கொண்டு வருவதை நம்மால் காண முடியும். சில நேரத்தில் நான் நினைப்பது, வேலை செய்தால் கூட நான் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவேனா அப்படின்னு நான் நினைப்பது உண்டு. என்றால் அந்த அளவுக்கு மேலாக கடவுள் வேண்டியதெல்லாம் சிறப்பாக தந்து வழி நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கடவுள் பார்த்தீர்கள் என்றால் உலகை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர். அவரால் நமக்கு வேண்டியதை கொடுக்க முடியுமா? ஆம், கொடுக்க முடியும். எங்களுக்காக வானத்தின் கதவை அவரால் திறக்க முடியுமா? ஆம், திறக்க முடியும். உங்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது ஒருவரை உங்களுக்கு அனுப்ப முடியுமா கடவுளால்? ஆம், அனுப்ப முடியும். மீண்டும் முதலிய கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். So what do you believe? What goals you set and what plans you make for your future are important. அதனால் நீங்கள் என்ன நம்புகிறீர்கள், என்ன லட்சியங்கள் உங்களுக்கு இருக்குது, என்ன திட்டங்கள் போடுகிறீர்கள், எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த ஆண்டு முடியும் பொழுது நன்றி வழிபாடு வரும். அந்த நன்றி வழிபாட்டிலே நான் என்ன நன்றி சொல்லணும் நீங்களாகவே தீர்மானியுங்கள். நான் இருப்பதை விட 2 மடங்கு பன்மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், இதில் இந்த ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டும், இதில் இந்த ஆசீர்வாதத்தை காண வேண்டும், நான் முன்னே வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் ஆண்டவர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இந்த முடிவுக்குள்ளே என்னை பன்மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார், உடல் சுகத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார், பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் திட்டமிடுங்கள், நன்றி சொல்லும்படி கடவுள் ஆசீர்வதிப்பார். Psalm 37 verse 4. Take delight in the Lord and he will give you the desire of your heart. திருப்பாடல்கள் 37:4 என்ன சொல்லுகிறது? ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் முதலிலே வாசிப்போம். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். So you have to underline உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கொள்ளலாம். So God alone can grant the desire of your heart. உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை இறைவனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். சரி என்றால் திருமறை அதை சொல்லுகிறது. உள்ளத்தின் விருப்பங்களை இறைவன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். But if you have no desire or goals, how can God fulfill them? ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான ஆசையும் எந்த விதமான திட்டமும் இல்லை என்றால் இறைவனால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? திருமறை என்ன சொல்லுகிறது? உன் உள்ளத்தின் விருப்பங்களை தான் நிறைவேற்றுவார். நம்முடைய உள்ளத்தில் என்ன ஆசைப்படுகிறோம், என்ன திட்டமிடுகிறோம், நம்முடைய குடும்பத்தில் என்ன திட்டமிடுகிறோம், அதைத்தான் கடவுளால் ஆசீர்வதிக்க முடியும். நாம் ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கும் பொழுது கடவுளால் ஆசீர்வதிக்க முடியாது. So without desire you will find yourself in the same place 5 years from now. உங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான திட்டம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால், ஒரு விதமான ஆசை ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால், இப்பொழுது இருக்கிறது போலதான் இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு நாம் இருக்க போகிறோம். So hoping for the better future is not enough. நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்ப்பது மட்டும் போதாது. A better future requires action. சிறந்த எதிர்காலம் நம்முடைய
செயல்பாடை எதிர்பார்க்கிறது. சரியோ? முதல் விரும்ப வேண்டும், அதுக்கு பிறகு நாம் செயல்பட வேண்டும். Many people live in what I call passive hope or happy hope rather than true hope. சரியோ? அதாவது நிறைய மக்கள் ரெண்டு நம்பிக்கையிலே வாழுகிறார்கள், ஒரு நம்பிக்கையிலே வாழாமல் போகிறார்கள். முதல் நம்பிக்கை செயலற்ற நம்பிக்கை, இரண்டாவது மகிழ்ச்சி அடைகின்ற நம்பிக்கை. ஆனால் உண்மையான நம்பிக்கையிலே மக்கள் வாழாமல் போய்விடுகிறார்கள். சரி, I will say again, happy hope rather than passive hope or happy hope rather than true hope. The passive hope means wishing for things to improve but doing nothing to make it happen. சரியும்? செயலற்ற நம்பிக்கை, எல்லாம் நடக்கணும்னு நம்புவோம், ஆனால் எதெல்லாம் விரும்புகிறோமோ அதற்காக யாரும் செயல்படாமல் போய்விடுவோம். ஆகவே செயல்படாமல் நாம் ஆசைப்படுகிறோம், அது நீங்கள் பார்த்திருந்தால் செயலற்ற நம்பிக்கை. And also happy hope mean being content even when things are not going well. தெரியும்? சில விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் கூட, கஷ்டமா இருந்தால் கூட நாம் சந்தோஷமா இருப்போம், ஆனால் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்காக எதுவும் செய்யாமல் போய்விடுவோம். சரியோ? அப்ப சில கஷ்டம் துன்பம் வரும், சரி அது நடந்தா நடக்கட்டும் அது சந்தோஷமா இருப்போம், ஆனால் அதிலிருந்து நான் எப்படி மேலே வர வேண்டும், நான் எப்படி இதிலிருந்து வெற்றி தந்தார் இறைவன் என்று நான் சொல்ல வேண்டும் என்று அதை நாம் எதிர்பார்க்காமல் அதுக்காக செயல்படாமல் போய்விடும். ஸோ தட்ஸ் இஸ் ஹாப்பி ஹோப். சந்தோஷமா இருப்போம், ஆனால் எந்த செயல்பாடும் இருக்காது. பட் not taking step to improve. But the true hope mean setting serious goals and taking action to achieve them. ஆனால் உண்மையான நம்பிக்கை என்னென்று பார்த்தீர்கள் என்றால், தீவிரமான இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய நடவடிக்கை எடுப்பது, அதற்காக செயல்பட ஆரம்பிப்பது, அதுதான் உண்மையான நம்பிக்கையாகும். இப்போ உங்களுக்கு டாக்டர்கிட்ட போய்க்க டாக்டர் சொன்னேன்னு சொல்லியிருப்பார், நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யணும். அவர் சொல்லிப்பார், நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிடணும், கொஞ்சம் ஏர்லியாக உறங்கணும், இந்த நெடுக மெக்டொனால்ட் சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது என்று சொல்ல ஓம் டாக்டர் ஓகே. வீட்டை வரைக்கெல்லாம் தெரியும். அன்றைக்கு டாக்டர் என்ன சொன்னவரண்டா, இந்த மெக்டொனால்ட் சாப்பிடாத, நேரத்துக்கு உறங்கு, எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறார். நாளையிலேருந்து நான் எக்ஸசைஸ் செய்ய தொடங்க போகிறேன், நாளையிலேருந்து அதை செய்யணும், இது செய்ய போகிறேன், இது நீ அது வேண்டி சாப்பிட மாட்டேன், அப்படியெல்லாம் காய்ச்சி கொண்டு வந்துட்டு நாளை கடந்து ஒரு வருஷம் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு நாளாவது நான் எக்ஸசைஸ் எதிர்ப்புமான்னு கேட்டால் இல்லை. ஒரு நாளாவது நடக்க போயிருப்போமா? இல்லை. அப்போ அது எதை காட்டுகிறது என்றால், நாம் விரும்புகிறோம், ஆனால் நாம் செயல்படவில்லை. அப்படி செயல்படாமல் இருக்கும் பொழுது கடவுளால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் சின்னதாக சில விடயங்களை திட்டமிட்டு அதை செயல்பட ஆரம்பிக்கணும். அதுதான் ட்ரூ ஹோப், அதான் உண்மையான நம்பிக்கை. அதை நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் கடவுளால் நம்மை ஆசீர்வதிக்க முடிகிறது. So without true hope and action, time will pass and you might end up a place you don't want to be. தெரியும்? உண்மையான அந்த நம்பிக்கை இல்லாமல், அதாவது செயல்படுகிற நம்பிக்கை இல்லாமல் நாம் இருப்போமாக இருந்தால் என்ன நடக்கும் என்றால், நாம் முன்னேற்றம் அடையாமல் நாம் விரும்பாத இடத்துக்கு போய்விடும், விரும்பாததை நாம் சந்திக்கிறவர்களாக மாறுவோம் என்றால் துன்பம் வேதனை அதிகமாக வந்துவிடும். ஆகவே நாம் விரும்பாத இடத்துக்கு போகிறவர்களாக மாறிவிடுவோம். So remember, you are not attending a funeral service today. தெரியும்? இன்றைக்கு நீங்கள் ஒரு மரண சடங்கு ஆராதனையில் யாரும் பங்கு பெறவில்லை. I can say we are not attending in our funeral service. எங்களுடைய ஒரு மரண சடங்கு வழிபாட்டுக்கு நாங்கள் யாரும் இங்கே வரவில்லை. You are here listening to God's word to live a better life. தெரியும்? நாங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்காக கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு இங்கு நாம் வந்திருக்கின்றோம். யாரும் ஃபியூனரல் சர்வீஸுக்கு வரவில்லை. ஸோ யூ ஹேவ் மெனி இயர்ஸ் அஹெட் ஆஃப் யூ. அதனால் நானும் நீங்களும் பார்த்துக்கள் என்றால் பல வருடங்கள் எங்களுக்கு வாழ்வதற்கு இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ பெஸ்ட் லைஃப், யூ நீட் போத் ஹெல்த் அண்ட் வெல்த். அதனால் நானும் நீங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும், அதே நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய பணம், செல்வம் நமக்கு தேவையாக இருக்குது. The last one, the power of shalom. ஷாலோம் என்ற வார்த்தையின் சக்தி.
அதை பார்த்து ஜெபிக்க போகிறோம். என்றால் நாம் எல்லாம் நிறைய ஷாலோம் ஷாலோம் எல்லாம் சொல்லுவோம். சரியோ, அதனுடைய அர்த்தம் என்ன? ஸோ ஒன் பவர்ஃபுல் ஹீப்ரூ வேர்ட் ஃபார் ப்ராஸ்பரிட்டி இஸ் ஷாலோம். சரியோ, ஒரு எபிரேய வார்த்தையிலே இந்த ஷாலோம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் செழிப்பு என்ற அர்த்தமாகும். சரியோ, அல்லது ஃபுல்னஸ், முழுமை என்ற அர்த்தம் தான் அந்த ஷாலோம் என்ற வார்த்தை. The shalom means being complete, healthy and well in every part of life. The shalom என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் நல்ல ஆரோக்கியத்துடனும் எங்களுடைய வாழ்வின் சகல பகுதிகளிலும் நிறைவு பெறுகின்ற ஒரு வார்த்தை, நிறைவு தருகிற வார்த்தை தான் ஷாலோம் என்கிற அந்த எபிரேய வார்த்தையாகும். It includes wealth, health and peace. சரியோ, இந்த ஷாலோம் என்ற வார்த்தைக்குள்ளே சமாதானம் அடங்கி இருக்கிறது, ஆரோக்கியம் அடங்கி இருக்கிறது, செல்வம் அடங்கி இருக்கிறது. In many Catholic charismatic meeting people greet one another with shalom. சரியோ, எங்களுடைய ஊர்ல எல்லாம் இந்த புதுவாழ்வு வழிபாடு முடியும் பொழுது எல்லோரும் ஷாலோம் ஷாலோம் என்று தான் கரம் கொடுத்து வாழ்த்துவார்கள். அந்த வார்த்தை தான் பயன்படுத்துவது. அதாவது பிரைஸ் தி லார்ட் நாம் சொல்லுவோம், காட் பிளஸ் யூ என்று சொல்லுவோம். அதையும் விட மேலான வார்த்தை தான் ஷாலோம் என்ற வார்த்தை. ஒருவருக்கு நாம் கை கொடுத்து ஷாலோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் செல்வத்துடனும் சமாதானத்துடனும் வாழ்வீர்களாக என்ற அர்த்தத்தோடு தான் நாங்கள் அந்த ஷாலோம் என்ற வார்த்தையை சொல்லுகின்றோம். ஸோ அண்ட் ஆஃபன் கன்க்ளூட் வித் த சாங் ஷாலோம். சில நேரத்திலே எங்களோட ஊரில் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், ஷாலோம் என்ற வார்த்தை ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, அந்த பாடலோடு தான் வழிபாட முடியும். நாங்களும் இந்த வழிபாடு இங்கே ஆரம்பமாகும் பொழுது அப்படி பாடி இருக்கிறோம். எங்களோடு இருந்தவர் கொழும்பில் ஒரு வழிபாட்டில் இருந்ததுனாலே அந்த பாடும் பொழுது இவன் ஷாலோம் 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 அலைக்கும் என்ன அந்த பாட்டு பாடும் பொழுது எல்லாருக்கும் கை கொடுக்குற ஷாலம் சொல்றது. அதை பிறகு நாங்கள் மகிழ்வோம் மகிழ்வோம் என்று பாடி நாங்கள் முடிக்கிறோம். சரியோ, ஏண்டா இந்த ஷாலோம் ஷாலம் என்று பாடும்பொழுது சில பேருக்கு அந்த வார்த்தை விளங்குதில்லை. அப்போ இவர்கள் என்ன ஷாலோம் ஷாலம் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அதனால ஓகே மகிழ்வோம் மகிழ்வோம் அப்படின்னு மாற்றணும். சரி, anyway, what does it really mean to live in God's shalom? அந்த கடவுள் கொடுக்கின்ற அந்த ஷாலோம் என்ற வார்த்தையில் வாழ்வது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நம்பர் 1, ஷாலோம் மோர் தேன் பீஸ். சரியோ, ஷாலோம் என்ற வார்த்தை சமாதானத்தை விட மேலானது. while we often associate shalom with peace, it is far more than just peace. It represents a complete and perfect peace that Christ won for us through his sacrifice. சரியோ, இந்த ஷாலோம் என்ற வார்த்தை சமாதானத்தை விட மேலானது. அதாவது இயேசு சிலுவையில் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ஷாலோம் என்ற வார்த்தை. அந்த ஷாலோம் ஆல்சோ completeness. ஷாலோம் என்பது முழுமை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. ஷாலோம் bring a sense of being whole, lacking nothing. சரியோ, எதிலும் குறைவில்லாமல் அனைத்திலும் நிறைவோடு வாழ்கின்ற ஒரு வார்த்தை தான் ஷாலோம் என்ற வார்த்தை. It signifies completeness in every area of life, spiritual, emotional and physical. So listen carefully this. ஏனென்றால் நாங்கள் இந்த கடவுள் இந்த வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பார், ஷாலோம் என்ற வார்த்தை வழியாக. சரியோ, அது சில வார்த்தைகள் அந்த மொழியிலே தான் அதுக்கு அவ்வளவு அர்த்தம் அடங்கி இருக்கும். அதுபோல எங்களுடைய மொழியிலே சில வார்த்தைகளுக்கு இருக்கிற அர்த்தத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க முடியாது, அவ்வளவு அர்த்தம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதுபோல கடவுள் ஷாலோம் என்ற வார்த்தை மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உடல்நிலைகள், நம்முடைய மனநிலைகள் அனைத்திலும் நாம் பூரணமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில தான் அந்த வார்த்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அண்ட் ஆல்சோ ஷாலோம் சவுண்ட்னஸ் அண்ட் சேஃப்டி. ஷாலோம் என்பது சிறந்த நிலையும் பாதுகாப்போடு வாழுகின்ற ஒன்றாகும். So shalom also extend to our physical and emotional health. It means safety, soundness and well-being in both our bodies and minds. சரியோ, அதாவது நம்முடைய மனநிலையிலும் நம்முடைய உடல் நிலையிலும் நாங்கள் நல்ல சிறப்பான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை எடுத்து காட்டுகிறது. So living in God's shalom is about experiencing wholeness in every area of life, our health, wealth and peace. சரியோ, ஷாலோம் என்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் சமாதானத்திலும் உடல் நிலையிலும் எங்களுடைய பொருளாதாரத்திலும் நாங்கள் நிறைவாக இருக்க வேண்டும். சரியோ, Jesus said John chapter 14 verse 27. Let's look carefully this word and then we will know how much blessed the shalom word. சரியோ, Jesus said John chapter 14:27, peace I leave with you, my peace I give you. I don't give you as the world gives. Do not let your heart be troubled and do not be afraid.
யோவான் 14:27 இயேசு சொல்லுற வார்த்தையை கவனித்து பாருங்கள். அமைதியை உங்களுக்கு நான் விட்டு சொல்லுகிறேன். அப்ப இயேசு என்ன செய்தாராம்? அமைதி என்ற ஷாலோம் இருக்கிறது அல்லவா, அதை என்ன செய்தாராம்? எங்களிடத்துல விட்டுட்டு போயிருக்கிறார். அவர் கொண்டு போகவில்லை. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். அப்ப இந்த ஷாலோம் என்று யாருடைய அமைதி? யார் கொடுக்கின்ற ஆசீர்வாதம்? இயேசுவுக்கு சொந்தமான ஒன்று, கடவுளுக்கு சொந்தமான ஒன்றுதான். என் அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களுக்கு கொடுக்கும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. சரியோ? உலகத்திலிருந்து வெல்த் வர முடியுமா? வர முடியும். உலகத்திலிருந்து ஹெல்த் வர முடியுமா? வர முடியும். உலகத்திலிருந்து பீஸ் வர முடியுமா? வர முடியும். ஆனால் உலகம் கொடுப்பதிலே தீமை கலந்திருக்கும். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்கின்ற அமைதி, நான் உங்களுக்கு கொடுக்கின்ற வெல்த், நான் உங்களுக்கு கொடுக்கின்ற பொருளாதாரம், நான் உங்களுக்கு கொடுக்கின்ற உடல் சுகம், நான் உங்களுக்கு கொடுக்கின்ற சமாதானம் உலகத்திலிருந்து கிடைப்பது போன்றது அல்ல. சரியோ? நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நீங்கள் அதை குறித்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு அதை நிறைவாக கொடுக்கின்றேன். So Jesus gave peace, shalom to every one of us. ஷாலோம் என்ற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு நாம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். The world cannot give you this shalom peace. இந்த உலகம் நமக்கு அந்த ஷாலோம் தருகிற அந்த சமாதானத்தை, விடுதலையை கொடுக்க முடியாது. So I promise you, if you give your life to Jesus, தெரியும், நான் உங்களுக்கு இன்றைக்கு உறுதியாக சொல்லட்டும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்பீர்களாக இருந்தால், you will experience shalom in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே the shalom, என் அமைதியை விட்டு போகிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா, அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை, உடல் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நீங்கள் கட்டாயமாக அனுபவிப்பீர்கள். தெரியும்? இந்த போதனையை நாங்கள் அடுத்த வாரம் தொடரலாம். We will continue from this time. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் எடுப்பேன். என் காலை தள்ளாட வீடான், என்னை காக்கும் தேவன் உறங்கான். என் காலை தள்ளாட வீடான், என்னை காக்கும் தேவன் உறங்கான். ஈஸ்டவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. ஈஸ்டவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்ன
ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். நம்ம எல்லாரும் இப்பொழுது விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் பாடியது போல அவரை நோக்கி நம்முடைய உள்ளத்தை நாம் உயர்த்துவோம். உங்களுடைய உதவிகள் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு வேண்டிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆமேன் என்றும் அல்லது அல்லேலூயா என்று சொல்லி பதிலுரை கூறுங்கள். ஆமேன் என்றால் ஆண்டவரே அப்படியே எனக்கு ஆகட்டும் என்ற அர்த்தமாகும். ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதியும் என்று நான் சொல்லும் பொழுது ஆமேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் அதற்கு ஆமோதிக்கின்றீர்கள். நாம் பாடியது போல வானத்தை பூமியை உண்டாக்கிய கடவுள் சகல நலங்களாலும் இந்த நேரத்திலே உங்களை நிரப்புவாராக. எண்ணிலடங்காத நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவாராக. நீங்கள் எதற்காக கடவுளை நோக்கி பார்க்கிறீர்களோ அதை கண்டடையும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கால் தள்ளாடாதபடி ஆண்டவர் காத்துக் கொள்ளுவாராக. ஆண்டவர் தாமே உங்களுக்கு எப்பொழுதும் உங்களோடு இருந்து வெற்றி பாதையில் உங்களை வழி நடத்துவாராக. உங்களுக்கு எதிலும் குறைவில்லாதபடி தன்னுடைய கிருபையை பொழிந்து நீங்கள் சகலவற்றிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை காணும்படி ஆண்டவர் அருள் கூறுவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது, உம்முடைய வார்த்தை வாழ்வளிக்கும் வார்த்தை என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். இந்த மாலை நேரத்தில் இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஷாலோம் என்ற அந்த வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் உண்டாக்கிய உம்முடைய பிள்ளைகள் எதிலும் குறைவில்லாமல் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதற்காகவே நீர் உம்முடைய உயிரை தந்து எங்களை மீட்டெடுத்திருக்கின்றீர். செல்வந்தராயிருந்த நீர் எங்களுக்காக தரித்திரரானீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களை செல்வந்தராக மாற்றுவதற்காக ஆதாம் ஏவாளை நீர் உண்டாக்கிய பொழுது அவர்களுக்கு எதிலும் குறைவில்லாதபடி நிறைவு கொடுத்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா, அந்த நிறைவின் ஆசீர்வாதம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆதாம் ஏவாளை உண்டாக்கிய பொழுது அவர்களுக்கு எதிலும் குறைவில்லாதபடி சகல ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு முன்பாக நீர் வைத்தீரே, அதுபோல இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளும் ஆசீர்வாதமும் இவர்கள் மேல் வந்து தங்குவதாக. இவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக மனிதனிடத்திலே கை நீட்டாதபடி ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் தங்களுடைய வாழ்வின் வெற்றிக்காக இந்த உலகத்தை நோக்கி ஓடாதபடி உம்முடைய பரலோக கதவை நீர் திறப்பீராக. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக சமாதானமாக இருப்பதற்காக இந்த உலகத்தை நாடி தேடாதபடி ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய பரலோக பிரசன்னை இவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதாக, விடுதலை தருவதாக, வெற்றி கொடுப்பதாக, சுகம் தருவதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிற ஆண்டவர். ஆகவே இந்த நேரத்திலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உடல் சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே அற்புத சுகம் கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புத விடுதலை உண்டாவதாக. இயங்காத உறுப்புகள் இயங்க ஆரம்பிப்பதாக. இயேசுவின் நாமத்திலே உடலிலே எந்தெந்த உறுப்புகள் சரியான நிலையில் இல்லாமல் இருக்கிறதோ இப்பொழுதே அது சரியான நிலைக்கு வருவதாக. ஆண்டவரே, மனநிலை சரிப்படுத்தப்படுவதாக, உணர்வுகள் சரிப்படுத்தப்படுவதாக, பயங்கள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக, தனிமைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக, உடல் பலவீனங்கள் அகன்று போவதாக. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருடைய இரத்தத்திலும் இறங்கி வருவதாக. ஒவ்வொருடைய உடலிலே ஓடுகிற இரத்தமும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக. எந்த விதமான தீய நோய்களும் உடலுக்குள் வராதபடி இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாயிருப்பதாக. ஒவ்வொரு எலும்புகளும் இயேசுவின் நாமத்தினால் பலனடைவதாக, மூட்டுக்கள் பலனடைவதாக, வலிகள் அகன்று போவதாக. ஆண்டவருடைய வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை பாய்ந்து செல்லுவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வல்லமையினால் வயிற்று பகுதி குணமடைவதாக, நாரி பகுதி குணமடைவதாக, மூட்டுகள் குணமடைவதாக, சுவாச பகுதி குணமடைவதாக, கிட்னி பகுதி குணமடைவதாக, கழுத்து பகுதி குணமடைவதாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடப்பதாக. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஆன்மா வாழ்வது போல நீங்கள் சகலவற்றிலும் நிறைவாக வாழ்வீர்களாக என்று நீர் உம்முடைய வார்த்தை வழியாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். தந்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார் என்று திருமறையில் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் உம்முடைய வாக்குத்தத்தம் சொல்லுவது போல ஏற்ற காலத்தில் உங்களுக்காக நான் வானத்தின் கதவை திறப்பேன், ஆசீர்வாத மழையை உங்கள் மேல் பெய்ய பண்ணுவேன். நீங்கள் கடன் வேண்ட மாட்டீர்கள், நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கையிடும் வேலை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் களஞ்சியம் நிரம்பி வழியும்படி நான் செய்வேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. ஆகவே இந்த நேரத்தில் அந்த பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது வந்து தங்குவதாக. இந்த ஆண்டில் இவர்கள் பொருளாதாரத்திலே பன்மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவருடைய வருமானத்திலே ஆசீர்வாதம் பெருகுவதாக. இவருடைய கடன் நிலைகள் எல்லாம் மாற்றப்படுவதாக. இவர்களுடைய ஆண்டவர் இவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் இவர்கள் விரும்புகிறார்களோ அதை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இவருடைய லட்சியங்கள் நிறைவேற்றப்படுவதாக. ஆண்டவரே, இவருடைய முகம் பிரகாசிக்கும்படியாக, இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, இவர்கள் சுகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய விதமாக இவர்களுக்கு வேண்டிய பொருளாதாரத்தை ஆண்டவர் தந்த ஆசீர்வதித்தருளும். இவர்களுடைய பொருளாதாரத்துக்காக இவர்கள் நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பொழுது அன்பின் ஆண்டவரே, அதை சாதாரணமான வேலையிலே அதுக்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு வருகிற வருமானம் ஒருபோதும் தேவையில்லாத வழியிலே போய்விடாதபடி அது இவருடைய குடும்பத்தை முன்னேற்றக்கூடிய விதமாக இருக்க ஆண்டவர் அந்த ஞானத்தை இவர்களுக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை தரும்படி நான் ஜெபிக்கின்றேன். பொல்லாத சத்துரு இவருடைய வருமானத்திலே இவருடைய பொருளாதாரத்திலே கை வைக்காதபடி ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் இவருடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரை நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், ஈசாக்கை ஆசீர்வதித்தீர், யாக்கோபை நீர் ஆசீர்வதித்தீர். அவர்கள் வழியாக தலைமுறைகளை ஆசீர்வதித்தீர். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இந்த புதுவாழ் வழிபாட்டில் ஏற்ற ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் கொடுக்கக்கூடிய விதமாக ஆண்டவருடைய அருக்கரம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதாக. இறுதியாக அன்பின் ஆண்டவரே, உலகம் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லத்துக்கு போகும் பொழுது தேவ சமாதானத்தோடு நிறைவான ஆசீர்வாதத்தோடு தங்கள் இல்லத்துக்கு போவார்களாம். எல்லாரும் முதலவே உங்கள் கரங்களை உயர்த்தி உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை தயவு செய்து உங்கள் மனதினால் ஆண்டவரிடத்திலே இப்பொழுது ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளுடைய சுகத்துக்காக, உங்கள் வேலைக்காக, வருமானத்துக்காக, அன்பின் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் கொடுக்கின்ற விடுதலை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, வெற்றியை, செழிப்பை இயேசுவின் நாமத்திலே உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். நம்ம எல்லாரும் முதவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒருமாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி. நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன்.
இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.